முஸ்லிம்கள் சொன்னால் ஷைத்தானுடைய நம்பிக்கை இருந்தானே ஆக வேண்டும். குர்ஆனும் ஷைத்தானை பற்றி சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை பற்றி சொல்கின்றார்கள். இவனுடைய ஊசலாட்டம் இருக்குதானே, இவன் உடம்புல பூர்வான் தானே என்று சொல்லி பலரும் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த ஷைத்தான் உடம்புல பூரலாமா என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் சில வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து. இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் சரியா இருக்குதா பார்த்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் உடம்புல பூந்து இப்படி ஊசலாட்டம் ஆடுவான், பேயாட்டம் ஆடுவான் இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஷைத்தானுடைய ஒரு மலக்குடைய ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கும். மனுஷன் சொன்னால் அவனுக்கு ஒரு ஷைத்தானும் இருப்பான், ஒரு மலக்கும் இருப்பான் என்று நபிகளார் சொல்கின்றார்கள். இதே கருத்துல பல ஹதீஸ்கள் நமக்கு பார்க்க முடிகின்றது. இந்த ஹதீஸை எடுத்து ஆதாரமாக வைத்து சொல்கின்றார்கள், மனிதனுடைய உடம்புல ஷைத்தானும் ஒரு மலக்கும் நல்லா நியமிச்சிருக்கான். இப்படி நியமிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் மரணித்து விட்டான். அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஷைத்தான் வெளியேறி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடம்புல பூர்வான். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நபிகளார் சொல்கின்றார்கள், ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்குடைய ஆதிக்கம் ஆதமுடைய மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அப்ப மரணித்த பிறகு இந்த ஷைத்தான் வெளியே போவான், இன்னொருடைய உடம்புல பூர்வான் என்றோ இந்த ஹதீஸ் சொல்லல. இவர்களுடைய வாதப்படிக்கு மரணித்தவருடைய ஷைத்தான் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய உடம்புல பூர்வான் சொன்னால் இப்ப 2 ஷைத்தானா மாறுறான். அப்ப அந்த ஹதீஸ்க்கே மாற்றம் ஆகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஷைத்தான் இருப்பான் என்று சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஷைத்தானுடைய ஆதிக்கம் தீமையின் வாக்குறுதி மற்றும் உண்மையானதை மறுப்பது. எந்த தீமையை செய்வதாக இருந்தாலும் ஒரு நஃப்ஸுக்கு ஆசை இருந்துக்கும், இந்த ஆசையை ஊட்டி கொண்டிருப்பான். அதே போல உண்மையை மறுத்து கொண்டிருப்பான். அதே போல மலக்குடைய ஆதிக்கம் என்று சொன்னால் நன்மையை ஏவி கொண்டிருப்பாரு. இது இந்த ஹதீஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றது நமக்கு விளங்குது. அப்ப பல பேர் யோசிப்பாங்க, பேய பாக்குறாங்களே, இந்த பேயாட்டம் ஆடுறாங்களே, இதெல்லாம் என்னதுன்னு நீங்க நினைப்பீங்க. இரவு நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு காண்ற நேரத்துல தூரத்துல வெளில ஏதாவது காண்டுபடுது. இது நம்ம பார்த்துட்டு இது என்னன்னு நமக்கு சரியா ரெகக்னைஸ் பண்ண கொள்ள முடியாத நேரத்துல இந்த கண் மூளைக்கு மெசேஜ் அனுப்பும். எல்லா நேரத்துல பார்வை அப்படிதான், நம்ம ஏதாவது பாக்குற நேரத்துல மூளைக்கு மெசேஜ் அனுப்பும். மூளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டா வச்சு இதுதான் கதவு, இதுதான் கம்ப்யூட்டர், இதுதான் இப்படி பதில சொல்லும். அப்ப இதே நேரத்துல இரவு நேரத்துல இருட்டுல போவோம், வெள்ளையா ஏதாவது பார்ப்போம், நம்ம மூளைக்கு மெசேஜ் போயிடும், வெள்ளையா ஏதோ இருக்குது இருட்டு டைம்ல. உடனே மூளை என்ன செய்யும் சொன்னால், மூளை பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் தேடி பார்க்கும், அதற்கான பதில தேடிக்கொண்டிருக்கும். பாட்டி படம் பார்த்திருப்போம், இப்படி பல கதைகள் நமக்கு நினைவு வரும். இரவு நேரத்துல வெளில போடணும்னு சொன்னா இது பேய், இது மோகினி பிசாசு. சின்னத்துல இருந்து இந்த பேய் கதைகளை கேட்டு பேய் படங்களை பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய டேட்டால இருந்து தான் பதில் வரும். இப்படித்தான் பேயை பார்த்தோம்னு சொல்லி பலரும் சொல்றாங்களே தவிர உண்மையிலே பேய் கண்டதா யாரும் இல்லை. ஒருத்தன் போகலதான் பேயை காண்றானே தவிர ஒரு 4-5 பேர் போல பேய் கண்டதா யாராவது சொல்றாங்களா? யாருமே சொல்றாங்க இல்லையே. ஒருத்தன் பேய்னு சொன்னால் மத்தவன் சொல்லுவான், அடே வா போய் பார்த்துட்டு வருவோம் சொல்லி அன்னைக்கு கிளியர் பண்ணி கொள்வாங்க. அதை கிளாரிபிகேஷன் அன்னைக்கு உண்டாகும். அதனால கூட்டமா போல பேய் பார்த்ததை யாருமே சொல்ல மாட்டார்கள். இரவு நேரத்துல மட்டும் தான் பேய பாக்குறாங்க. வெளிச்சத்துல யாராவது பேய் பார்த்ததா சொல்றாங்களா? வெளிச்சத்துல நமக்கு உண்மையா விளங்கும். வெளில போடணும்னு சொன்னால் இல்ல இது இதுதான், இது அதுதான் சொல்லி வெளிச்சத்துல நேரத்துல கண் உண்மையை பேசும். அப்ப பேய் மேல ஏறி ஆடுறாங்களே, இது 2 வகை. ஒன்று பொய் செய்கின்றார்கள், ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த பேய் நம்பிக்கையை வைத்து பொய்யாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொன்று இது ஒரு மனநோய், மென்டலி டிசார்டர் ஒன்று தான் இது.